இங்கே நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க இடியாப்பம் மாவு வாங்கி வச்சுக்கிட்டோம். நீங்கள் அரிசி மாவில் பண்ணாலும் நாங்கள் ரெடிமேட் மாவு வாங்கி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இடியாப்பம் பண்ண போகிறோம். ஓகே, மாவு வச்சுக்கிட்டோம். வெந்நீர் போட்டு வச்சுருக்கோம். அதை விட்டு நம்ம பிணைஞ்சிக்கிடுறோம். சூட அப்படியே பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுங்க. நல்லா கட்டியாக இந்த சால்ட்டு. ஓகே, தேவையான ரொம்ப போட்டுறாங்க, நல்லா இருக்காது. 2 உப்பு போட்டுக்கிடுவோம் இடியாப்பத்துக்கு. இங்கே பாருங்க மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம். இதை நம்ம மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம். இன்னும் எடுத்து ஒரு இதில் நம்ம இடியாப்பம் நம்ம புளியோம்ல அதில் போட்டுக்கிடுவோம். பாருங்க இடியாப்பம் இப்படி புளியதும். ஓகே, புளியதை ஒன்று வாங்கி வச்சுட்டு இப்படி புளியதும். பாருங்க இதே மாதிரி அழகா சுற்றியாச்சா இன்னும் அப்படியே நம்ம வைப்போம் இடியாப்பம். ஓகே, அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைகள் கொடுங்க, உங்களுக்கும் சாப்பிடுங்க. எந்த எண்ணெய் எதுவும் கிடையாது, சூப்பராக இருக்கும். பாருங்க நம்ம வேக வச்சுருக்கோம் இட்லி சட்டியில். வந்துட்டு அழகாக வந்துட்டு. ஓகேவா? இடியாப்பம் பாருங்கள் அருமையாக வந்துட்டு நல்லா இப்படி எடுத்தோம். இப்படி அழகாக வந்துட்டு பாருங்க, சூப்பராக வந்துட்டா. இங்கே பாருங்க இடியாப்பம் ரெடி. தேங்காய் பால் இங்கே பாருங்க, தேங்காய் நம்ம புழிஞ்சு தேங்காய் பால் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஏன்னா இடியாப்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிட்டோம், தேங்காய் அரைச்சி. ஓகேவா? இனிமேல் அதில் கொஞ்சம் சீனி போட்டுக்கிடுவோம். எவ்வளோ தேவை சீனி போட்டுக்கிடுவோம். இங்கே பாருங்க பாருங்க தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் இனிமேல் அதை அப்படியே இந்த இடியாப்பில் ஊற்றி சாப்பிடணும். அப்படியே கவுரை வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன். தேங்காய் பால் உறிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கூட சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. இதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இதேமாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்தலாம் எடுக்கணும்ல.